இந்த மாதிரி கழிவறையை நல்லா சுத்தமா கிளீன் பண்ணியிருந்தாலும் பாத்ரூம் கதவை திறந்ததும் அதிகமா நாற்றம் எடுத்ததுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோப்பைக்குள்ள தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தண்ணி இருக்கு. அப்படின்னா அந்த கோப்பை வழியா செப்டிக் டேங்க்ல இருந்து வர துர்நாற்றம் வரலன்னு உறுதியாயிட்டு. அடுத்ததான் அந்த பாத்ரூம்ல துர்நாற்றம் அடிக்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு மேல இருக்க முடியாது. அதனால இந்த மாதிரி துண்டுல கொஞ்சமா சென்டர் ஆவி முகத்துல கெட்டிடலாம். அடுத்ததான் 2 கைக்கு கிளவுஸும் போட்டுடலாம். அடுத்ததான் அந்த கோப்பையோட பின்புறத்துல பிவிசி பைப்போட ஜாயின் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல ஏதாவது கேப் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா முக்காவாசி அளவுக்கு சுத்திலும் கேப் இருக்கு. இந்த கேப் வழியா தான் செப்டிக் டேங்க்ல உள்ள துர்நாற்றம் நேரடியா பாத்ரூம்குள்ள வந்திருக்கு. இதனாலதான் இந்த பாத்ரூமை எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் பயங்கரமான துர்நாற்றம் வந்திருக்கு. அதனால நமக்கு இந்த பகுதியில் உள்ள ஒயிட் சிமெண்ட்லாம் அரைச்சு கேப் விழுந்ததை சரி செய்ய இந்த பகுதியை சுத்திலும் நல்லா சோப் போட்டு சுத்தம் பண்ணிருங்க. அடுத்ததா ஒரு காஞ்ச துணி வச்சு சுத்திலும் நல்லா தொடச்சிருங்க. அடுத்ததா உப்பு தாளை வச்சு இந்த பகுதியை சுற்றிலும் நல்லா தேய்ச்சிருங்க. இனி இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஒயிட் சிமெண்ட் கொஞ்சமா எடுத்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த ஒயிட் சிமெண்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கடையில கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணியா இருக்கணும். இனி இந்த ஒயிட் சிமெண்ட இந்த கேப்ல சுற்றிலும் ஊத்திருங்க. அடுத்ததா ஒயிட் சிமெண்ட கொஞ்சம் கட்டியா குழைச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி கட்டியா குழைச்ச அந்த ஒயிட் சிமெண்ட மேலிருந்து கீழ் நோக்கி அந்த கேப்ல அப்ளை பண்ணிருங்க. அடுத்ததா காஞ்ச துணி வச்சு தேவையில்லாத இடத்துல ஒட்டிருக்க ஒயிட் சிமெண்ட தொடச்சி எடுத்துடலாம். இப்ப பாருங்க ஒயிட் சிமெண்ட கேப்ல முழுவதும் அப்ளை பண்ணி தேவையில்லாத இடத்துல இருந்த ஒயிட் சிமெண்ட நல்லாவே கிளீன் பண்ணியாச்சு. இனி இந்த ஒயிட் சிமெண்ட் நல்லா காயிற வர இந்த இடத்துல தண்ணி படாம பாத்துக்கிடணும். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த துர்நாற்றம் இந்த பாத்ரூம்குள்ளே அதிக நேரம் இருக்கும். அதனால பாத்ரூம் கதவை திறந்தா ஒரு பக்கத்துல இருந்து வார காற்று உள்ள இருக்க துர்நாற்றத்தை சேர்த்து இன்னொரு பக்கம் வழியா சீக்கிரம் வெளியே கொண்டு போயிடும். சில மணி நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் நல்லாவே காஞ்சிருச்சு. இனி இந்த பகுதியில தண்ணி பட்டாலும் ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி செப்டிக் டேங்க்ல இருந்து வந்த துர்நாற்றமும் சுத்தமா இல்ல. அதனால உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு பார்த்து நீங்களே சரி செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி டாய்லெட்டை ரொம்ப நாள் பயன்படுத்தாம இருந்தாலும் துர்நாற்றம் வரும். அது எப்படின்னா இந்த கோப்பையில இருக்க தண்ணி ஆவியாகி செப்டிக் டேங்க்ல இருக்க துர்நாற்றம் இந்த கோப்பை வழியா வந்துரும். அதனால இந்த பாத்ரூமை யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நேரமாவது கோப்பையில தண்ணி ஊத்தி விடுங்க. சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செப்டிக் டேங்க்ல இருந்து கேஸ் வெளியேறக்கூடிய பைப்பை மாட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் வெளியேறக்கூடிய பைப் மாட்டாம இருந்துச்சுன்னா இந்த கோப்பையில தண்ணி இருந்தாலும் கேஸ் தண்ணி வழியா முட்டை முட்டையா வந்து துர்நாற்றம் அடிக்கும். அதனால துர்நாற்றம் வெளியேறக்கூடிய பைப் வைக்கிறது கண்டிப்பா அவசியம்.